மாறியாத்தா பார்த்தா எல்லாம் பொங்கலாக்குது பணத்தை கட்டிட்டு பதம் ஒழிஞ்சு நடுது. சபரிமலைக்கெல்லாம் போகலான்னு பார்த்தா பையன் நினச்சி வாங்கலாம். பையனை 4 மணிக்கு விட்டுடலாம் இல்லையா? நான் 3 மணிக்கு விடலான்ற நீ என்ன சொல்லிக்கிறேன் உள்ள பேசிக்கிறாங்க. நாட்டு பூரா கெட்டு போச்சு நாட்டுப்புறம் கெட்டு போச்சு நாகரிகம் முத்தி போச்சு பிழைக்க நாம போட்டு போக போறா. நாடு நாடா சுத்தி வர கூப்பிடா நாட்டு இளவரசருக்கு அழகான ஒரு பெண்ணை பார்க்கலாம். தண்ணி அது காதல ஊத்துமா? காதல ஊத்து தண்ணி. டீ சாப்பிட்ற டைம் எழுந்து போய் வீட்டுக்குள்ள போயிட்டு டீ சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் போட்டுவாங்க. அப்புறம் வந்து நாடகம் ஆரம்பிக்கலாம். யாரு நீ தான் டீ குடிக்கிற எங்களுக்குலாம் எனக்கு ஒரு மகன் பிறப்பா எனக்கு ஒரு மகன் பிறப்பா அவன் என்னை போலவே எனக்கு பிறகுற மகன் எப்படி உன்ன மாதிரி இருப்பான். பொதுவாக என் மனசு தங்க என் கேட்கறத பார்த்தா புள்ளாந்து ரவுடி போடுக்குது. நாமம் போட்டுக்கிற என்ன ஏமாச்சிருவான் போடுக்குது. ஐயா ஐயா சாசு வாங்க போடுறியா? தெரியுமா? வரகண்டபுரி நாடு மன்னர்களா? அது நான் இல்லை. அதுவும் நான் இல்லை. சோரியில எனக்கு எதுவும் இல்லைங்க. இல்லைங்க இல்லைங்க. அமைச்சர் அட அதுவும் நான் இல்லை. அப்ப நீங்க யார் தாங்க? அந்நாட்டு காவல்காரர். வாட்ச்மேன் காவல்காரன். பணம் கட்டிட்டு வைத்தியம் கிடைக்காதா? நம்மளால தேடி போறது கிடையாதுங்க. உன்னை தேடி அதுவே வரும். ஆமாங்க. நம்மளால அதை பத்தி அதுக்கெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணலாம். நான் நேரடி மக்களாட்சினா இவர் மறைமுக மக்களாட்சி. வந்த நோக்கம் எதிர்கால வீக்கமாக்குதுங்க. நீங்க போது பாத்துக்கோ. என் நாட்டு இளவரசருக்கு மிர்லியா இளவரசர் பேரு என்ன? முரளி. முரளி முரளி அழகான நேம். அழகா பொண்ணு பார்க்கலான்னு நாடு நாடா சுத்திட்டு வர. அந்த விஷயமா தாங்க நானும் அழைச்சி கிடக்குறேன். எங்க நாட்டு இங்கிலீஷ் அம்மாக்கு அதாங்க ஏதோ சொல்லுவாங்களே இளவரசியா. அவங்கதான் அவங்களுக்கு மாப்பிள்ளை தேடின்னு வரேன். பொண்ணு பேரு வர்றாங்கதான் மாலா. போட்டோ எடுத்துக்கிறா. அது இல்லாத வருவனா? ஒரு போட்டோ இல்லாத ஒரு பொண்ணு பார்க்க வருவாங்க. நீங்க போட்டோ எடுத்து நினைக்கிறீங்களா? நீங்க முதல்ல கொடுங்க செட் ஆகுமா இல்லையான்னு சொல்றேன். ஐயோ அன்னைக்கு என்ன வச்சுக்க போறீங்க பொண்ணை பார்த்து? என்ன பொண்ணு போட்டா பாருங்க. பொண்ணு போட்டாவே பொண்ணு எவ்வளவு அழகா இருக்காங்க பார்த்து துணி கடையில வாங்கிச்சு போட்டோ எடுத்தது.
அம்மா சொருவனா ஸ்டோர் தானே சரவணா ஸ்டோர் ஓத்திஸ் பொண்ணு பேர் என்ன சொன்னேன் அரகத மாலா சூப்பரா இருக்குதுங்க அங்கேடா சொல்லுவாங்க போட்டோவா வேற எங்க வச்சேன் மாப்பிள போட்டோ இப்ப தரகாதடா பாத்ரூம்ல போய் தர்றா கொஞ்சம் லேட் ஆகுமா 5 நிமிஷம் ஆகுமா நான் தோசை கண்டிலாம் வச்சுக்கிறோம்ல நீ எங்க வந்து நீ உள்ள வராரு தெரியுமா அதுனது என் பொண்டாட்டி எனக்கு சாப்பாடு கட்டி கொடுத்துக்கிறான் என்ன சாப்பாடு புள்ளியாரு வேற என்ன நாம சொல்லலாம் லெமன் சாதம் லெமன் சாதம் நிச்சயதார்த்தம் அப்பா பலராம பிள்ளை சிரிக்காதாயான்னு சொல்லுவேன் இந்த அழக முன்னாடியே பார்த்துட்டான் அங்க கட்டின 1050 ரூபாய் இங்க கட்டிருக்கான் பேசக்கூடாது ஆமாங்க உண்மைதான் ஐயா ஐயா பாருங்க ஐயா எங்க மண்ணில் என்ன உப்பு பார்த்து பாருங்க எனக்கு கொடுத்தாங்க எடுத்து கொடுத்தாங்க நான் கரண்ட் பில்லு கட்டிட்டு வந்துட்டேன் நான் மட்டும் கட்டல மகளின் புகைப்படத்தை பார்த்து என் மகனுக்கு ஏற்ற மங்கை அவள்தான் என்று முடிவும் செய்து விட்டேன். இருந்தாலும் கூடிய மகளை புகைப்படத்தை தான் பார்த்து நேரில் ஒருவரை பார்த்து காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட் காட்டுறோமா என்ன செய்வது? துணைக்கு அவ மட்டும் தான் எனக்கு இருக்க. யாங்க சிரிக்கிறீங்க? மாமா அது என்ன பையன் மாப்பிள மட்டும் அழகா இருக்காரு இவங்க தனியா ஒரு அதிர்ச்சியை பார்த்து பயந்து கரண்ட் பில்லு கட்ட போனா
கரெக்ட் ஷாக் அடிச்சுதான் நான் மட்டும் போடுறேன். ஐயா, உன் மகளை நேரா பார்த்து விட்டேன். 5 ரூபாய் உன்னுடைய மகளை திருமணம் முடிக்க இதுவே நிச்சயம், இதுவே பரிசு. என்னையா தவறுது? பிடிக்காதடா பிடிக்காதடா ஜாலியா இருக்கிற என் அம்மா ஜனங்களை புடிச்சிட்டு கை தவறி விட்டானே நாளைக்கு என்ன சொல்லுவாங்கம்மா தண்ணி கலந்து போடுறாங்க கோயில் மாட்டு நடத்த வேலை ஓட்டு இப்படின்னா மூத்தத்தை பிடிக்கணும் ஐயா, மாலை தவறி போட்டேன்னு நான் வந்து வருத்தப்படுறேன். தவறா நினைக்க வேண்டாம். ஏனென்றால் ஒரு பெரிய இடத்தில் சம்பந்தம் செய்கிறோம் என்று சற்று கை நடுக்கும். கை நடக்கத்தானே? யாரும் எதுவும் இல்லையே. கை வர அதான் கை. கை நல்லா இருந்தாலும் வேலை செய்ய முடியும். ஐயா, அவன் தூசு மேல உட்கார்ந்து பேசுவான். அப்படியா? உன்னுடைய மகளை திருமணம் முடிக்க பெண் உனது, பொன் எனது. பெண் உனது, பெண் எனது. பொன் உனது, பெண் எனது. ஐயா, என் மகளை புன்னகையோடு அதிலே கொஞ்சம் புன்னகை வைத்து வைத்து ஐயா சாப்பாடு உங்களுக்கு சாம்பார் எங்களுக்கு போகும் ஐயா, நாளையா திருமணம் என்னோட வந்து கண்டிப்பாக வந்து அடுத்த பையன் ஐயா என் மகன் திருமண விஷயத்தில் அவசரப்பட்டு விட்டேன் என்ற மனம் ஐயோ நாச்சி விட கதை நிற்கின்றான். ஐயா எப்படியாடா மனவரைக்கு அழைத்து வருவேன். பெண்ணின் அழகை பார்த்தாயா இந்த திருமணம் மட்டும் நடந்து விட்டா அவன் மனம் தெரிஞ்சு விடுவான் கிளம்பு தேவையா அவன் என் மகனை எப்படி மகனானு தெரியலையாடா. வேற நடக்குது நாச்சி விட கதை நிற்கிறானே சொல்றாங்க. விடவே கூடாது, அடா, விடவே கூடாது. அடா, விளக்கு வச்ச நேரத்தில் மறந்து நின்று பார்க்கையிலே யாரு நீங்க எடுத்த பையா நானா போ- பரமுல போற பையா ஆனா புள்ள மட்டும் பொங்கிட்ட பையா ஆனா வாங்கிட்ட பையா அட எத்தனை ஓர அப்பால இருபத்தி எவ்வளோ என்னமா ஆடுறீங்க
நான் புறம்போக்கா இவன் புறம்போக்கா இருக்க வச்சுதான் நாகாத்தம்மனுக்கு பேர் கட்டி ஓட்டிக்கிறானுங்க கல்யாணம் பண்ணி நீ மட்டும் எங்க அரண்மனைக்கு மருமகளா இந்த மாமனார் பசி எடுக்குதுன்னு பார்த்தாரா நிக்கோங்க கூத்துல கூட்டி நிக்காது மாமனாராச்சு இந்த மாமனாரை கூட்டி போய் நீ பாத்ரூம் உள்ள உட்காந்து நீ தோசைய சுட்டு போடுவேன் மாமனார் புட்டு அதுல தொட்டு தொட்டு எனக்கு அப்படியே சுட்டு தெரியாது இருந்தாலும் திருமணத்திற்கு வழங்குற பொருட்கள் வேணும் தெரியுமா சொல்லுங்க மேடம் என்ன வியாபாரத்துக்கு என்ன மேடம் ரோஜா ரோஜா டீரி யாரு சாமந்தி கனகாமரம் அப்புறம் ஜாதி மல்லி ஜாதி மல்லியம் இதால குண்டு நம்மளால அப்பா அந்த நாட்டில் இருவருக்கு திருமணம் நாங்கள் இருவர் அனிமன் ஊட்டி வேண்டும் உனக்கு திருமணமா திருமணம் என்று சொன்னது யாருக்கு தெரியுமா? யாருக்கு? மரகத நாட்டு இளவரசி மாலாவுக்கும் உனக்கு தான் திருமணம். இளவரசி மாலாவிற்கு எனக்கு திருமணமா? வாழ்ந்தால் மனவாடு அவளை விட்டு நான் ஒரு வர மாட்டேன். ஒரு பிள்ளைக்கு புத்திமதி சொல்றானா ஒரு மாத கேட்க மாட்டேன். எப்படிடா கேட்பேன்? நீ பிறந்த உடனே ஒரு தாய் வந்து விட்டா அன்று முதல் இந்த வரை நான் உயிர் வாழ்ந்ததே உனக்காகத்தானடா. இந்த உலகமே என் மகன் என்று வாழ்ந்ததே அப்படி உன மகன் இப்படி அழிந்து போவதை பார்த்தா எந்த தந்தை தாண்டா நிம்மதியா இருக்க முடியும்? உனக்கு அழகான ஒரு திருமணத்தை செய்து வைத்து நீ வாழ்கின்ற வாழ்க்கையை பார்த்து ரசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டது. மது போதையில தாசி வீடே கதையில் இருக்குதேடா. தம்பி நான் சொல்றதை கேட்டா இந்த இடம் உனக்கு சரிப்பட்டு வராதுடா. வாடா அந்த மாலை திரும்ப அவளை விட்டு நான் ஒருபோதும் வரமாட்டேன். நான் அவளோடு தான் இருப்பேன். நீ எப்படிடா என் வார்த்தை கேட்ப? கேட்க மாட்டேன்.
எப்போது என் வார்த்தையை கேட்க மறுத்தாயோ அந்த மாலா கழுத்த தாலி கட்டவில்லை என்றால் அந்த மாலா கழுத்த தாலி கட்டவில்லை என்றால் உடைய தந்தையை உயிரோடு பார்க்கவே முடியாது. இதே இடத்தில் என் உயிரை பார்த்து கொண்டு வாங்கிற 3 லட்சத்துக்காவது உயிர் வாழ்த்துட்டாங்க. நான் வரவில்லை என்றால் இதே இடத்திலே உங்கள் உயிரை மாற்றிக் கொள்வீர்களா? கழுத்தை தாலி கட்டவில்லை என்றால் உடைய தந்தை உயிரோடு பார்க்கவே முடியாது. 300 நாள் சுமந்த தாயின் முகத்தை நான் பார்க்க முடியாதப்பா. நீங்கள் தான் அயல்நாடு சென்று வாடா மகனை என்று அனுப்பி வைத்தீர், என்னை படிக்க வைத்தீரப்பா. இருந்தாலும் உங்கள் பேச்சை கேட்டு வருகின்றேன். ஆனால் ஒன்று, ஆனால் என்றால் அதில் அநேக அர்த்தம் இருக்கிறது. நாட்டுக்கு வருவேன், மனமேடையில் அமர்வு அந்த பெண்ணின் கைத்தில் மாலையிட்டு தாலி கட்டுவேன். அந்த பெண்ணின் முகத்தை கூட பார்த்து தாலி கட்டி அடுத்தோடையே வந்து விடுவேன். இது அமரவர் நாட்டில் எத்தனையோ சட்ட திட்டங்களை நான் போட்டிருக்கேன்டா. இது எனக்கு சட்டம் போடுறேன்டா. மனமேறையில் அமருவானா, அந்த மாலா கழுத்த தாலி கட்டுவானா, அவனோட முகத்தை கூட பார்க்க மாட்டான். மனோ என்ன செஞ்சிட்டாரு? உன் மகன் தாலி கட்டட்டும், மீதி வேலையை நம்ம பார்த்துக்கலாம். இந்த வாழத்துக்கு எதனா பண்ணலாம். என்ன பண்ண முடியும்? சூழ்நிலை வரல, குரங்கு கோயில் கொடுக்கலாம். ஆஞ்சநேயர் சாமி ஆடுறாங்க. டீ சாப்பிட்டா காபி சாப்பிடணும். இதுக்கு மேலதான் ஏற்பட போறோம். அவசர கல்யாணம் கையும் அதான் வந்து வாரி மூடும். கல்யாணம் படி கல்யாணம் தங்க கல்யாணம் படி கல்யாணம் ஒழுங்கா புள்ள மென்டல கட்டி மேல போட்டு இருந்ததை புட்டு மீன் பிடிச்சி நீங்க கூட்டு வந்தா அந்த புத்தி இங்கே காட்டுறா. யாரை எடுத்து மீன் புட்டு சீரை போட்டு ஒரு நல்லா நெய் பண்ண கல்யாணமா மதிக்கிறேன். கல்யாணம் மண்டபமா மதிக்கலையா? ஏரி வாழ மண்ணு வர கொண்டு கொட்டு போறாடா. ஏரி வாழ வேகமா கொட்டுறாங்க அவனுக்கு. நிம்மறாங்க. ஒரு மகாராஜா ஒரு இளவரசுக்கு திரும்ப நடக்குது. மாலை பத்திக்கு போய் வாடி போய் மாலை பட்ட கஷ்டம் எனக்கு தாங்க தெரியும். மாலை கிடைக்கலையா? மாலை எங்கேயுமே கிடைக்கல. சொல்றீங்க எல்லாம் உண்மையாதான்டா. பிள்ளைக்கு பச்சாட்டா 1000 ரூபாய் குத்தாச்சு மாலைக்கு மட்டும். 1000 ரூபாய் எடுத்து பாருங்க. கோயில் கணக்க நாட்டான்காரர் எழுதி வச்சிருப்பாங்க. 30 மழம் பூவும் 30 மழம். புஷ்பம் என்ன பூ என்ன? குதிரையா வாங்கினா புஷ்பமா, கட்டி வாங்கினா அது பூ. மாட்டா மாட்டா காலையில் பைசா பண்ணோம். அதை பார்த்து பேசு. டேய் சரியா சரியா
திருமணம் என்பது 1000 காலத்து பயிர். மாலையா வாங்கி வராத மாலை வாங்கி மாலை நான் வதங்கி போய் மாலை எங்கேயுமே கிடைக்கல. வரவேல போனது மேல ரெண்டு மாலை. ஐயா மரவனை கல்யாணத்தை முடிக்கும். செத்து போனவன் வந்து வாங்கி செத்து போன வந்து கேட்பானே. செத்து போனவன் வராதா? அவனுக்கு 16, 30 நினைவு நாள் எதுக்கு கூப்பிடுறீங்க? நினைவு நாளியாது. ஞாபகத்தை அதே மாதிரி ஒரு இப்ப ஞாபகமா கூப்பிடலான்னு சொல்லலாம். சிங்கால கூட சிலேபி வாயா. வாய் வேடா வாய். மணமகளே மருமகளே அப்பா கால விசாரில போட்டு நடக்கல அச்சா பாராட மோத்தா எவ்வளவு பேத்து போட்டாங்க? அவன் தானே போய் வரந்துட்டா. அவனுக்கு கேளா. மோத்தா எவ்வளவு பேத்து போட்டாங்க? பண்ணிட்டாங்க அவனால பரவாயில்ல வந்துட்டான். நான் அவ்வளவு சீக்கிரம் வெளியே வரல. தாம்பு கயிறை போட்டு என் கழுத்துல கட்டி 4 ஜேசிபி வச்சு தான் நான் கோபாலம் வந்து ஒண்ணு பாரு 2 பிளாட் அப்படி காட்டிட்டேன். அழகா நின்னுங்குது. நாங்க என்ன ஆப்பு வைக்க போறோமோ? புரட்டாசி மாசம் பகவானை வேண்டிக்கோ. நல்லா பாருங்கள், வாழ்வழிப்போம். சக்தி மசாலா தரத்திலும் சிரத்திலும் லாபத்திலும் நாங்களே அரைத்து சக்தி எங்கள் வாழ்க்கையால் நாங்களே இடித்து நாங்களே சுத்தம் செய்து நாங்களே நன்றாக கழுவி சிறியவர் முதல் பெரியவர்களை சாப்பிடலாம். சக்தி மசாலா கையாட்ட வணங்கு. நான் வாழ்வனும் ஆமாச்சி அம்மா விளக்கு அனுப்பிச்சிட்டு உட்காரு. பெண்ணு மனப்பெண்ண மனதில் வந்துச்சா? மாப்பிள்ள வரனா நானே கட்டி ராஜா நான் பொண்ணுக்கு சாப்பாடு நானும் ரொம்ப நாளும் கல்யாணம் ஆகாது. பாய காட்சிகளே கதின்னு இருக்கலாம். நம்ம எத்தனை பேசுறாங்க ஒன்னும் புரிய மாட்டேங்குது. சாம்பாருக்கு நெய் எங்க வச்சுக்கிறேன் உண்மை தெரியணும். மாப்பிள்ள வர